சம்மர் ஸ்லாம் 2026ல மேட்ச் கார்டு லீக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல உள்ள மேட்சஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்ச் கார்டு லீக் ஆனதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அந்த மேட்ச் கார்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, எலே நைட் அண்ட் சோலோ சிக்கா வர்சஸ் யூசோ. இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரி லைன் படி எலே நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சோலோ சிக்கா செயல்பட்டு இருக்காரு. ஆனால் யூசோஸ்க்கு எகேன்ஸ்டாக தான் எலே நைட் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. சோலோ சிக்காவும் யூசோஸ்க்கு எகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலே நைட்டை கடந்த ராவில் கூட யூசோஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஜேக்கப் ஃபேக்டர் வச்சு. இந்த சம்பவத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இந்த டாக்டிக் மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. எலே நைட் அண்ட் சோலோ சிக்கா வர்சஸ் யூசோஸ் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டிக் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா, இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பென்டா வர்சஸ் ஈத்தன் பேஜ் வர்சஸ் ரூசேவ் வர்சஸ் சாட் கேபிள் வர்சஸ் ஓட்டிஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் ரேமஸ்டூரியோ இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் லேடர் மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இந்த மேட்ச்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியாவே லேடர் மேட்ச் இருந்துச்சு. அந்த லேடர் மேட்ச்ல பென்டா சக்சஸ்ஃபுல்லா சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் ராவ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வச்சிருக்காங்க, கன்ட்லெட் மேட்ச். அந்த மேட்ச்ல இவங்கலாம் இருக்காங்க. அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாம்ல பென்டாவோட இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு மோத போறாங்கன்றது இப்போதைக்கு கிளியரா தெரிய வந்திருக்கு. அடுத்த சார்லட் ஃபிளேர் வர்சஸ் சாட் கேபிள் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப நாளா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா டெட்டி டாம் வர்சஸ் தனுஷின் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்சுக்கு ஸ்டோரி லைனே கிடையாது. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா ஒரு தனுஷினுக்கு தனியா மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு காமெடி மேட்சா தான் இருக்க போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல இன்னொரு முக்கியமான மேட்சான கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் செமி ஜெயின் அண்ட் ரேண்டி ஆர்டன்ற மேட்ச். இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு பதிலாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் செமி ஜெயின் இவங்க 3 பேருக்கு நடுப்புற ட்ரிபிள் ஹிட் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ரேண்டி ஆர்டன் பேர் போட்டிருக்கேன், ஏன் ரேண்டி ஆர்டனை பத்தி நீ சொல்லன்னு கேட்டீங்கன்னா, ரேண்டி ஆர்டன் இந்த மேட்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேண்டி ஆர்டன் இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ரேண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகணும். அதனால இந்த சம்மர் ஸ்லாமுக்கு ரேண்டி ஆர்டனை இப்போதைக்கு சாம்பியன் ஆக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக ரேண்டி ஆர்டன் இப்போதைக்கு இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வரல. அதனால இந்த மேட்ச்ல ரேண்டி ஆர்டன் இருக்க மாட்டாரு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான மேட்சான ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் த்ரோயின்ஸ் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் வேற லெவலா இருக்க போகுது. அடுத்ததா இந்த சம்மர் ஸ்லாம்ல என்ன மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கந்தர் வர்சஸ் நிக்கில் ஆடிஸ் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாவே ஸ்டோரி லைன் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கந்தர் ஒவ்வொரு வாட்டியும் மேட்ச் நடக்கும் போது அதுல தோக்கும் போது அதுல ரிசல்ட் தப்பா அவருக்கு எதிராக வரும்போது ஸ்மாக்டவுன் மேனேஜர் நிக்கில் ஆடிஸை போட்டு தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, ஆனா கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா சோலோ ருக்கா வர்சஸ் பிக்கி லிஞ்ச் வர்சஸ் பெய்லி வர்சஸ் லைரா வெங்கரா இவங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-வே இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனா பெய்லிக்கும் லைரா வெங்கராக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. பிக்கி லிஞ்சுக்கும் சோலோ ருக்காவுக்கும் தனித்தனியா ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டோரி லைன்ல எப்படி இவங்க 4 பேருமே இன்வால்வ் ஆக போறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி இன்வால்வ் ஆகும் பட்சத்துல இந்த 4 பேருக்குமே ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்தா பாத்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ரிக்கி ஸ்டெயின்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் கார்மெலா ஹைஸ் இவங்க 3 பேருக்குமே சேர்த்து ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இவங்க 3 பேருக்குமான ஸ்டோரியிலே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் கார்மெலா ஹைஸ்க்கு எகேன்ஸ்டாவும் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரிக்கி ஸ்டெயின்ஸ்க்கு எகேன்ஸ்டாவும் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. மீதம் பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் 2 பேருக்கு எகேன்ஸ்டாவும் ஒரே மேட்ச்ல அதாவது ட்ரிபிள் ஹிட் மேட்சாவே டிஃபெண்ட் பண்ணாதான் இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல ட்ரிபிள் ஹிட் மேட்சா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்தா பாத்தீங்கன்னா லிவ் மோர்கன் வர்சஸ் யோஸ்கை இந்த மேட்ச் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் யோஸ்கை உமன் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சா இருக்க போகுது. அடுத்ததா சம்மர் ஸ்லாம்லேயே முக்கியமான மேட்சான பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபிமி இவங்க 2 பேருக்கும் ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வேற லெவலில் இருக்கும். ஹெல் இன் எ செல் மேட்ச்னா பிராக் லெஸ்னர் தடுக்கவே முடியாது. ஒரு டாமினேட்டான ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபிமி ஒரு டாமினேட்டர் ரெஸ்லர். 1-1 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் ஹெல் இன் எ செல் மேட்ச் வேற லெவல் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கேன். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுனால இந்த மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது. இதுதான் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போற மேட்சஸ்க்கான கார்டு. இதுல இந்த மேட்ச் நான் உங்களுக்கு நடக்கும்ன்றதை எதிர்பார்க்குறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.